ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக தேர்தல் அலுவலகத்தை திறக்க வந்த அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களிடம் அமமுக பற்றி கேள்வி கேட்டால் செய்தியாளர்களை அடிப்பேன் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நல்லாட்சி எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் அமைய வேண்டும், இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க மக்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதே என்ன உணர்வோடு விருதுநகர் மாவட்ட மக்களும் இருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற 7 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி, அதிமுக கட்சி, BJP இயக்கம் அமோகமான வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பு. கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களை போல யாரும் பணியாற்றல. எங்களுடைய மக்கள் இன்றைக்கு முதலமைச்சர் எப்படி எடப்பாடி அவர்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து ரிவ்யூ பண்ணி எப்படி கட்டுப்படுத்தணும் என்று இன்றைக்கு அதிகாரிகளை வச்சு ஆய்வு செய்து கொரோனாவை கட்டுப்படுத்தினார். நம்முடைய கோவை மாவட்டத்தில் வாரம் நான் ரிவ்யூ பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, கொரோனா நேரத்தில் அம்மா உணவு பூரா ஃப்ரீயாக எங்கள் சார்பில் எடுத்துட்டோம். ஃப்ரீயாக அன்றைக்கு சாப்பாடு கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய ட்ரஸ்ட்டு குடும்ப ட்ரஸ்ட் மூலமாக 20 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான பொருட்கள் அந்த நேரத்தில் யாரும் வேலைக்கு போகல, அந்த பொருட்கள் போனால் ஒரு வீடு வீடாக கொடுத்தோம். இப்படி மக்களை காப்பாற்றுவதில் நாங்கள் தான் எப்பவுமே முன்னாடி இருக்கிறோம். அது என்றைக்கும் தொடரும். என்னை பொறுத்தளவுக்கு அனைவரும் சமம், அனைவரும் சகோதரர்கள். அதிலிருந்து என்றைக்கும் நாங்கள் மாற மாட்டோம். ஆகவே கோவை மாவட்ட மக்கள் என்றைக்கும் நன்றி மறக்காதவர்கள். ஆகவே கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கள் கூட்டணி கட்சியும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். மறவாதீர், இரட்டை இலை சின்னத்துக்கு நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.